என்று சொல்லப்படுவது நேற்று கூட சொல்லியிருந்தேன். மனிதர்களுடைய மனத்திற்குள் இருக்கின்ற அகந்தைகளையும் எங்களது துன்பங்களையும் போன ஜென்மத்தை கர்ம வினைகளையும் கர்ம பாவங்களையும் அழிப்பதுதான் நம்முடைய உண்மையான நோக்கமே தவிர சூழலை கொள்வது என்பது கிடையாது. அது ஒரு பக்கமாக இருக்கும். உண்மையான தாற்பயம் என்னமே மனிதர்களுக்குள்ள துன்ப வளத்தை களைவது, முருகனுடைய வேளால் களைவது. ஆனால் முருகப்பெருமானை அதிகமாக இவ்வளவு ஆலோசனை விரதமிருந்து பிரார்த்தனை செய்வதற்கான எல்லா பலன்களும் இன்று சூரசம்மாரம் பார்த்தால் கிடைக்கும். எங்களுடைய துன்பங்களை களைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாளே திருமண கோலம், அந்த திருமண கோலத்தை பார்க்கின்ற பொழுது அந்த திருமண கோலத்துக்கு எப்படியெல்லாம் நாங்கள் இருப்போமோ அதே போன்ற மகிழ்ச்சிகள் எங்களுக்கு காலங்காலமாக வேண்டும் என்று கேட்கத்தான் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த சக்தி விரதத்திலே சூரசம்மாரத்தையும் பார்க்க வேண்டும், திருமணத்தையும் பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நோக்கம் இதுதான். பார்த்தால்தான் புரியும் துன்பங்கள் எப்படி களைபடும் என்பது. அதனால் அதே போல திருக்கல்யாணத்தை பார்த்தால்தான் புரியும் எவ்வளவு மகிழ்ச்சி வரும் என்பது. அதனால் துன்பம் களையப்பட்டால் மகிழ்ச்சியாக உண்டாகும். அது வேரோட மகிமை. எனவே நன்றாக இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாளையும் திருக்கல்யாணம் மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும். எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு 50 கோல் அடிச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு சூழல் மணிக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி போன் பண்ணாதீங்க. சொல்லி கேள்வி சொல்லி விஷயம் தெரியப்படுத்துங்க. மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம். நாளை காலை 7:30 மணிக்கு பாவனை பூஜை, பாவனை அன்னதானம், நிறகால பூஜை அன்னதானம் காலை 7:30 மணிக்கு எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். தாமதமாக வர வேண்டாம், முன்கூட்டியே வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் உலக நன்மைக்காக அனைவருக்கும் எல்லா கலாச்சாரம் பண்ணிக்கொண்டு முருகப்பெருமான் அருளோடு எல்லோருக்கும் அன்னதானங்கள் இருக்கிறது. அன்னதானம் சாப்பிட்றார்கள், சாப்பிட்டுக் கொள்ளலாம். உங்களை பசிக்கும் 9 மணி ஆச்சு. ஆகவே இந்த இருந்த அனைவருக்கும் முருகப்பெருமான் பூரணமான அருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா கலாச்சாரமும் கிடைக்க வேண்டி ஆறுகளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்கி கனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சிமா வழி வைகும் செவ்வல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திரு கைவேல் போற்றி போற்றி. நம பார்வதி பதே அண்ணாவுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, நால்வேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சங்கைல் முருகனுக்கு, இன்பமே சூழ்க. ஓம் ஸ்ரீ சரவணகுமார சண்முகநாதரமேஸ்வரமூர்த்தயே நமோ நமः. ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சரவணகுமார சுப்பிரமணியேஸ்வர சுவாமி அனுக்கிரக வரசித்திய சகலாங்கம் சண்முகேஸ்வரமூர்த்தயே நமः. நீவாஜமந்தரசயாமி ராஜாதிராஜாய பிரசைக்ய சாமினே நமோ நமः. ஸ்ரவணாய தீமஹே ஓம் சரவணகுமார சண்முகேஸ்வர சுவாமியே நமः. கார்த்திகேயாய குமாராய சரவணகுமார சண்முகேஸ்வரமூர்த்தயே நமः. சண்முகம் பார்வதி புத்திரம் கிரவுஞ்ச சைல விவர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். விசாகம் விஸ்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலயதாகாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். ஓம் சாம் சௌம் சரவணகுமார சண்முகநாத சுப்பிரமணிய பரமேஸ்வர சுவாமியே நமோ நமः. சர்வேஷாம் பக்தமஹாஜனானாம் சுகபலசித்யர்த்தம் லோகஜயமார்த்தம் பக்தஜயமார்த்தம் ஸ்ரீ சண்முகநாத பரமேஸ்வரஸ்ய அர்ச்சனா பூஜா பலசித்யஸ்ய கர்மாணி சகல உபசாராணி அனுகூல்யானி பலசித்யஸ்ய பஞ்சாராத்திரதீபம் தரிசயாமி.